இன்றைக்கு தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் 827வது நூற்பாவை காணப்போகிறோம். இது தாவே வலியும் வருத்தமும் ஆகும். அதாவது தா என்கின்ற சொல்லு இங்க பாருங்க, ஏற்கனவே தொல்காப்பியத்திலே ஒரு இடத்துல சொல்ற தா என்பது, அதாவது தா கொடு ஈ தா கொடு. ஈ என்பது உயர்ந்தோரிடத்திலே தாழ்ந்தோர் கேட்பது. தா என்பது சமமாக இருப்போரிடம் கேட்பது. கொடு என்பது தாழ்ந்தோரிடத்தில் உயர்ந்தோர் கேட்பது. இந்த இடத்துல அந்த தா இல்லை. இந்த தா அதாவது பிச்சை வள்ளி நாயகத்துக்கு பதில். இந்த இடத்தில் தா என்பது வலிமை வருத்தம் என்ற பொருளை தரும் உரி சொல்லாக வந்தால், தா என்கின்ற அந்த ஓரெழுத்து ஒரு மொழி இங்கே வலிமையும் வருத்தமும் என்ற பொருளை தரும். தா என்னும் உரிச்சொல் வலிமை என்னும் பொருளையும் வருத்தம் என்னும் பொருளையும் தரும். தாவில் நன் பொன் தைய பாவை, இது அகநானூற்றுல 212வது பாட்டுல வருகிறது. தாவில் என்றால் வருத்தம் இல்லாத, தாவா கொள்கை வருத்தம் இல்லாத நோன்பு, அது வருத்தம் இல்லாத விரதம் நோன்பு என்று பொருள். அடுத்து வலி இல்லாத நல்ல பொன்னால் செய்யப்பட்ட பாவை. பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பாவை, அது வருத்தம் இல்லாத, அதாவது நல்ல பொன்னால், வலிமை இல்லாத நல்ல பொன்னால். இந்த பொண்ணுல 2 வகை இருக்கு, அது ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தங்கம் வேறு, சவரன் என்பது வேறு. அதாவது கேரட் என்று சொல்கிறார்களே, அது பித்தளை கலந்தது, செம்பு கலந்தது. செம்பு கலக்காத தங்கம் வலிமையற்றதாக இருக்கு. அதுதான் தூய்மையான தங்கம். தூய்மையான தங்கம் வலிமை இருக்காது. வலிமைக்காகத்தான் செம்பை சேர்க்கிறார்கள். இப்ப பாருங்க, அந்த செம்பு சேர்க்கப்படாத தங்கம் தான் தாவில் வலிமை இல்லாத நல்ல பொன்னால் செய்யப்பெற்ற பாவை. அப்புறம் கருங்கண் தாக்கலை பெரும் பிரிது உற்றன, இது குறுந்தொகையில 69வது பாடல். அதாவது இங்க தாக்கலை என்பது வருத்தத்தை உடைய கலை. தா கலை, கலை என்றால் மான், ஆண்மான். வருத்தத்தை உடைய கலைமான் என்பது பொருள். இப்போ தா என்பதற்கு வலிமையும் வருத்தமும் என்ற பொருள் இருக்கிறது. அடுத்து தெவு, அது தெவுதான், தெவுன்னு ஆகும். 828வது நூற்பா தெவு, அதாவது கொளர் பொருட்டே. பாருங்க, தெவு என்பதும் உரி சொல்லுக்கு கொள்ளுதல், அதாவது பெறுதல் என்னும் பொருளாகும். இப்போ தா என்பது அதை ஒட்டி வருகிறது. இப்போ தா என்றால் சமமாக இருக்கிற இடத்தில் கொடு என்று கேட்கிறோமே, அந்த பொருள் ஓரளவுக்கு இதுல பொருந்தி வருகிறது. கொளர் பொருட்டே, அதாவது தெவு, அதாவது இதுங்க தாவு இல்ல, தெவு. அதாவது இதுதான் இப்ப இதுல இந்தியில சமஸ்கிருத்துல தேவ்னா கொடுன்னு அர்த்தம். இந்தியில தேவ்னாக்கா கொடு. தூய தமிழ் சொல்லு அங்க போய் இருக்குது. தெவு என்னும் உரி சொல்லுக்கு கொள்ளுதல் என்று பொருள். இப்ப பாருங்க, நீர் தெவ்வும் நிறை தொழுவர், இது மதுரை காஞ்சியில 89வது வரி. நீரை இடாவால், இடான்னா இறை கூடை தெரியும் உங்களுக்கு, கிராமத்துல இருந்த சிற்றூர்கள்ல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். தண்ணீரை இறைப்பதற்கு ஒரு கூடை இருக்கு, 2 பக்கத்திலே கயிறு இருக்கும். அந்த பக்கம் ஒருவர் பிடித்து கொள்ளுவார், இந்த பக்கம் ஒருவர் கொடுத்து அதை மொண்டு இப்படி ஊற்றுவார்கள். அதுக்கு பேர் இறை கூடை. அந்த இறை கூடைக்கு தான் பேருங்க இடாவால். இடா என்பது இந்த சங்க இலக்கியத்துல அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. மதுரை காஞ்சியில இடா என்பது இறை கூடை.
நீர் இறைக்கின்ற கூடை. அது அப்படி 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 மொண்டு ஊத்துவார்கள். 2 பக்கம் 2 பேர் பிடித்து கொண்டு மொண்டு ஊத்துவது. நீர் இறைப்பதற்கு பலவித ஏற்றம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. அதோட இது ஒண்ணு இருக்கும். நீரை இடாவால், அதாவது இறை கூடை, நீர் இறைக்கும் கூடை முகந்து கொண்டு செல்வர் பணியாற்றுவோர். என்ன பண்ணுவோம், அந்த கூடையால எடுத்துக்காட்டு இல்லையோ, அது ஒரு சமயம் விட்டு போயிருக்கும், அதனால நான் எழுதி நிற்பேன். சரி, நீர்த்தெவும், அதாவது நீர்த்தெவும், நீர்த்தெவும், நீர்த்தெவும் நிறை தொழுவர். ஓ, நீர்த்தெவு மட்டும் இல்லையா, நிறை தொழுவு மட்டும் இருக்கா? அந்த பொருள் இல்ல, பொருள் இல்ல. அதான் அது செய்யுள் இருக்குது, பொருள் இல்ல. அதாவது நீரை நீரை இடாவால், இடான்னா இந்த இடா என்பதுதான் இறைக்கூடை, இறைக்கின்ற கூடை, நீரை இறைக்கின்ற கூடை. இடாவால் முகந்து கொண்டு செல்வர், அது எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இறைக்கிற கூடை, ஆனா அந்த கூடையில எடுத்துக்கொண்டு போகிறார்கள். முகந்து கொண்டு செல்கின்றனர். கூடைன்னா நீங்க அந்த ஈச்சம் ஈச்சம் இதுல செய்ததும் உண்டு, மற்ற ஒழுகாத கூடையும் உண்டு. ஆமா, முகந்து கொண்டு பணியாற்றுவர். ஆனா ரொம்ப நான் இடா என்பது ரொம்ப பேருக்கு புரியாது. அதான் இடா என்பதுதான் இறைக்கூடை, அந்த தண்ணீரை இறைக்கிறது. மிடாவா? மிடாவா? செவ்வு, செவ்வும் நீரை, அதாவது நீர் செவ்வும் நிறை தொழுவர். அதானே, அதுதான் செவ்வு தாங்க, செவ்வுன்னு வருது. ஏன்னு கேட்டா, செவ்வுன்னா பகைக்கு போயிடும். ஆனா இங்க சீர் ஆகணும்னா செவ்வு சீர் ஆகாது, அதனால செவ்வுன்னு போடுறாங்க இலக்கியத்துல. இதெல்லாம் செய்யுள்ள வர்ற அதாவது வினோதங்கள் பாருங்க. இந்த செவ்வுன்னு இருந்து செவ்வுதான், செவ்வுதான். இது இசை செய்யுள் ஆக, இது சீராகாது, அதனால செவ்வுன்றான். இடா என்பது பொருந்துதா? அதாங்க அதுல எடுத்து போறாங்க, தண்ணி எடுத்துன்னு போறாங்க. எதுக்கு அதுக்கு கேக்குறீங்க நீங்க? அது நமக்கு தேவையில்லை. அதாவது இங்க தேவை என்ன தெரியுங்க, செவ்வு தான் நமக்கு தேவை. செவ்வு, நீரை செவ்வும் நீரை தொழுவர். நீரை இடாவால் முகந்து கொண்டு செல்வர். இது முகந்து கொண்டு செல்றாங்க, அவ்வளவுதான். அதுதான் நமக்கு தேவை. நீரை எடுத்து கொண்டு போகிறார், எடுத்துக்கிட்டு வர்றது, கொண்டு போவதுன்னு அர்த்தம். அதுதான் நமக்கு இந்த செவ்வுக்கு பொருள் கொண்டு போதல், முகந்து கொண்டு போதல். நமக்கு அதுதான் தேவை, இடா தேவையில்லை. அந்த கூடையில மொண்டு கொண்டு போறா, கொண்டு போவதுதான், அதாவது எடுத்து கொண்டு போவது, அதுதான் நமக்கு தேவை. அடுத்து இப்போ செவ்வுக்கே வந்துட்டார் நேரா. 829 செவ்வு பகையாகும். இதுதான் செவ்வு என்பது பகை. சரி, ஏற்கனவே மொத்தமே 5 சொல்லுல தான் இந்த வகர மெய் சொல்லுக்கு இறுதியில வரும். அது பாருங்க, ஔ, யூ, ஊ, எவ், செவ். இதை தவிர வேற எங்கேயும் இந்த வகர மெய் தமிழ் சொல்லுக்கு இறுதியாக நிற்காது. இது ஔ என்பது பன்மை சுட்டு, இவ் என்பதும் பன்மை சுட்டு, உவ் என்பதும் பன்மை சுட்டு, எவ் இது வினா சுட்டு. இது என்பது பகை.
இந்த நாலும் சுட்டு, இது சேய்மை சுட்டு, இது அண்மை சுட்டு, இது இடைமை சுட்டு, இது வினா சுட்டு, இது பகை என்ற பொருளுடைய ஒரு சொல். செவ்வு பகையாகும். இந்த 5க்கு மேல இந்த வகர மெய் இறுதியாக வருகின்ற சொல்லு தமிழில் இல்லை. இந்த செவ்வு பகையாகும் சொல்லிட்டார். செவ்வு என்னும் உரி சொல்லுக்கு பகை என்னும் பொருள் உண்டு. அதாவது செவ்வு புலம் அப்படின்றார். செவ்வு புலம் அது எந்த இலக்கியத்தில் இருக்குதுன்னு தெரியல, உரையாசிரியர் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். செவ்வு புலம் அதுக்கு பொருள் என்ன? பகை நாடு. செவ்வுன்னா பகை, புலம்னா நாடு. பகை நாடு. அதாவது செவ்வு என்னும் சொல் செய்யுளில் செவ்வு என்று வந்திருக்கிறது. இப்படிதான் வரும் பாருங்க. வெறும் செவ்வு இது சீராகாது, அதனால செவ்வு. அது ஏற்கனவே தொல்காப்பியர் சொல்லிட்டாரு. பெரும்பாலும் இந்த மாதிரி மெயில நிக்கிற சொல்லெல்லாம் ஓரம் பெறும். உகரம் பெற்றிருக்குது. செவ்வு உகரம் பெற்றதுனாலதான் ஊவாச்சு. இந்த மாதிரி பெண் என்பது பெண்ணுன்னு வரும், கல் என்பது கல்லுன்னு வரும். இந்த மாதிரி வரும். மெய்க்கு இறுதியில நிக்கிற மெய் உகரம் பெறும். செவ்வு என்றால் கவர்ந்து கொண்டு, இப்படி ஏவல் வினையாக செவ் அப்படின்னு ஏவல் வினையாக சொன்னா கவர்ந்து கொண்டு போ என்று பொருளாகும். செவ்வுதல் என்றால் கவர்ந்து கொள்ளுதல். இங்கு செவ்வு என்னும் பொருள் கொள்ளுதல் கூடாது என்ற பொருள்ல இருக்கிறது. அவ்வளவுதான். செவ்வு பகையாகும். இவர் சொல்றது பகைதான். நான் சொல்றது 3 பொருள் கீழே சொல்லியிருக்கேன். தொல்காப்பியர் சொல்றது இந்த நூற்பாவுல செவ்வு என்பதற்கு பகைதான் பொருள். அவரே தெளிவா சொல்லிட்டார், செவ் பகையாகும். அதுக்கடுத்து விறப்பு, உறப்பு, வெறுப்பு, இந்த 3 சொல்லுக்கும் ஒரு நூற்பாவுல பொருள் சொல்றார். 880 விறப்பும் உறப்பும் வெறுப்பும் செறிவே. ஐயா 830யா? அதான் சொன்னேன் நானு. 830 தான். அதாவது விறப்பு பாருங்க, எல்லாம் வல்லினராதான் பாத்துக்கீங்களா. விறப்பு, உறப்பு, அது வெறுப்பு. இந்த 3க்கும் 3 பொருள் என்னன்னு கேட்டா, என்னும் 3 உரி சொல்லும் செறிவு, அதாவது செறிவு அல்லது அடர்த்தி. இப்போ அடர்த்தி என்பது நான் சொல்ற சொல்லு, அங்க கொடுத்திருக்கிறது செறிவு தான். செறிவு, அடர்த்தி, நெருக்கம், திரட்சி எல்லாம் சொல்லலாம். இவ்வாறு எடுத்து விரந்த காப்போடு, அதாவது செறிந்த அடர்த்தியான காப்பு. பாருங்க, இந்த விறப்புன்னு இருக்கு இல்லையா, செய்யுள்ள விறப்புன்னு வரல, விரந்த. விரந்த காப்போடு அது எந்த இலக்கியம்னு தெரியல, தேடி பார்த்துட்டேன். விரந்த காப்போடு இதுக்கு பொருள் என்ன? தெரிந்த அல்லது அடர்த்தியான, அதாவது காவலை கொண்டது. அதான் காப்பு. காவலை கொண்டது எந்த அரண்மனையா இருக்கலாம், எதுவோ. காப்புன்னா காவல். ரொம்ப செறிவான அடர்த்தியான காவலை கொண்டது. காப்பு பாதுகாப்பு உடையது. ஒரு பொருளாச்சா. இறப்பு பார்த்தோம். அதுக்கு அடுத்து உறப்பு. உறந்த இஞ்சி பாருங்க. இஞ்சிக்கு இப்போ உறந்த என்ன நினைக்க, உறப்பு காரம்னு சொல்றோம் இல்லையா, நாம காரத்துக்கு உறப்புன்னு சொல்றோம். இப்போ உறப்பு இஞ்சி, உறந்த இஞ்சி. உறப்புக்கு உறந்த இஞ்சி.
இந்த உறந்த இஞ்சிக்கு தெரிந்த, பாருங்க இஞ்சி என்ன தெரியுங்களா, நாம சாப்பிடுறோம் அந்த இஞ்சி இல்ல, இந்த இஞ்சி என்பது மதில். பார்த்து, இந்த இஞ்சி நாம் உண்ணுகின்ற இஞ்சி இல்லை, இஞ்சின்னா மதில். அதாவது காப்போடு, காப்போடு உறந்த இஞ்சி. இந்த காப்போடு உறந்த இஞ்சிக்கு என்ன பொருள்னா, தெரிந்த மதிலும் உயர்ந்த நிலையை உடைய, உயர்ந்த நிலையை உடைய, உயர்ந்த நிலையை உடைய மாடம். இந்த உறந்த, இந்த காப்போடு உறந்த இஞ்சி பாருங்க, உறந்த இஞ்சி என்பதற்கு செறிந்த மதிலும், இங்க உறந்த, இந்த உறந்துக்கு செறிந்த, உறப்பு தான் உறந்த, உறந்துக்கு தான் செறிந்த. இப்ப இஞ்சி என்பது மதில், அது உயர்ந்த, இன்னொரு பொருளா வச்சுக்கலாம், உயர்ந்த நிலையை உடைய மாடம் என்று பொருள் வரலாம். பிறகு இஞ்சி மதில், இஞ்சி என்பது மதில் தான். வெறுத்தார் புறம், பாருங்க இங்க வெறுப்பு, அதுக்கு வெறுத்தார் புலம், புறம் வெறுத்தார் தான், அது தேவையில்லை. அந்த வெறுத்தார் என்ற சொல்லுக்கு புறநானூற்றுல 53வது பாட்டுல என்னது, செறிந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், நெருக்கமாக வந்து கூடியிருந்தனர் என்று பொருள். தெரிந்தார் என்றால் நெருக்கமாக வந்து கூடியிருந்தனர். அது நிறைந்த கூட்டமா இருக்கலாம், நிறைந்த படையாக இருக்கலாம், எதுவோ நிறைந்து செறிந்து திரட்சியாக வந்து கூடியிருந்தனர். அதான் வெறுத்தார் என்பது இங்கே செறிந்தார் தான் பொருள். விறப்புக்கு மேலும் ஒரு பொருளை சொல்றார். 831, அவற்றுள் விறப்பே வெறும் பொருட்டுமாகும், அச்சத்தை தர பொருளும் வரும்ன்றார். பாருங்க, விறப்பு என்னும் உரி சொல்லுக்கு மேலே கூறிய செறிவு என்னும் பொருளுடன் அச்சம் என்னும் பொருளும் உண்டு. அதாவது அவலெறி உலக்கை பாடு இறந்து அயல, விறந்து அயல, பாருங்க விறந்து அயல மட்டும் எடுத்துக்கலாம், விறந்து அயல. இது எந்த இலக்கியன்னு தெரியல, தெரியட்டும். அதாவது இங்கு இறந்த என்பதுக்கு விறப்புக்கு, விறப்புக்கு அச்சம் என்று பொருள். அச்சம் அதாவது அஞ்சிக் கொண்டு, அதாவது பாடு இறந்து அயல, அதாவது விறந்த அச்சம் கொண்டு அஞ்சு என்னும் பொருளும் உண்டு. இந்த விறந்தக்கு, விறந்து என்பதற்கு அச்சம் அல்லது அஞ்சிக் கொண்டு, அஞ்சிக் கொண்டு அவன் எதையும் பாடாத விட்டுட்டான், இல்ல பேசாம விட்டுட்டான், இல்ல செய்யாம விட்டுட்டான், எதையாவது கொண்டு போயிடலாம். நமக்கு தேவை விறந்து என்பதற்கு, விறப்பு என்பதற்கு அச்சம் என்று பொருள். முதல்ல சொன்னது விறப்பு என்பது செறிந்து, செறிவு. இப்ப இந்த நூற்பாவில் அதே விறப்புக்கு, அதாவது அச்சம் என்ற ஒரு பொருளை தருகிறார். ஏன் அங்க சொல்லல, அதோட இன்னும் 2 சொல்ல சேர்த்ததுனால அங்க சொல்லல. பிறகு
அடுத்து 832 கம்பலை, சும்மை, கலி, அழுங்கல் 4 சொல்லுக்கு இந்த நூற்பால பொருள் தரார். உரி சொல் 832 கம்பலை, சும்மை, கலியே, அழுங்கல் என்றிவை 4ம் அரவ பொருள. அரவம்னா ஒலி. கம்பலை, சும்மை, கலி, அழுங்கல் என்னும் 4 உரி சொல்லும் ஆரவாரம், பேரோசை என்னும் பொருளை தருவனவாகும். கம்பலை மூதூர் புறநானூற்றுல 54வது பாட்டுல வரும். கம்பலை மூதூர், கம்பலை மூதூர் புறநானூறு 54, புறம் 54. இதுக்கு பொருள் என்ன? ஆரவாரம் மிக்க மிகப்பெரிய நகரம், தலைநகரம். ஆரவாரம் மிகுந்த தலைநகரம், ஆரவாரம் மிகுந்த தலைநகரம். அதுதான். ஏன்னா அந்த கண்ணீரும் கம்பலை, கண்ணீர்னா கண்ணீர் விடுறாங்க அப்படின்றாங்களே, அதான் அந்த ஒலி. ஆரவாரம்னா ஆர்ப்பாட்டமாக எல்லாரும் கூடி ஆடுவது. இது பேரோசை, அதான் பேரொலி. ஆரவாரம் இது பேரொலி. அந்த கம்பலை தான் எதுக்கும் வருகிறது. சும்மை அதுல இருக்கட்டும். சும்மைக்கு பாருங்க, சும்மைன்னா கலிக்குள் சும்மை, கலிக்குள் சும்மை, கலிக்குள் சும்மை, ஒலிக்குள் ஆயம், ஒலிக்குள் ஆயம். இது மதுரை காஞ்சியில 263வது வரி. மதுரை காஞ்சி 263வது வரி. அது என்ன சொல்றாரு? ஆரவாரமும் பேரோசையும் கொண்ட கூடம். பாருங்க, ஆரவாரமும் பேரோசையும் கொண்ட கூடம், ஒலிக்குள் ஆயம். இங்க என்ன? ஆயம் என்பதுக்கு கூட்டம்னு ஒரு பொருள் இருக்கிறது. அது ஒரு சமயம் கூட்டம் தான். கூட்டம்னா தப்பா சொல்லிட்டேன். ஆயம்னா கூட்டம். கொள் கூட்டம். கூட்டம் தான். நானே எழுதி வச்சிருக்கேன் கூட்டம் தான், கூடம்னு சொல்லிட்டேன். ஆயம்னா கூட்டம். இப்போ 2ஆச்சா. 3வது கலி. அதாவது கம்பலை பார்த்தோம், இப்போ சும்மை பார்த்தோம், அதுக்கடுத்து கலி. கலிக்குள் ஆயம் மலிபு தொகுப்பு எடுத்த. இங்கேயும் கலிக்குள் ஆயம். இந்த இடத்துல கலிக்குள் ஆயம் மட்டும் எடுத்துக்கலாம். கலிக்குள் ஆயம். இது அகநானூறு 11வது பாட்டு. அகநானூறு 11வது பாட்டு. கலிக்குள் ஆயம். இங்க ஆரவாரத்தினை கொண்ட மகளிர் கூட்டம். ஆரவாரத்தினை கொண்ட மகளிர் கூட்டம். கல்யாணம் என்பதும் அதுதான். ஆரவாரமும் மகிழ்ச்சியும் கொண்டது அது. அதை என்ன பண்ணாங்க? அந்த லீய தூக்கி கல்யாணம்னு அவன் ஆக்கினான். அதான் நடந்தது. அதுதான் கல்யாணம்னு ஆய்வு. ஆரவாரமாக கொண்டாடுகின்ற திருமணம் தான் கல்யாணம். கல்யாண சுந்தரனார் தான். அவர் திருவிக்கா கல்யாண சுந்தரனார் வைக்கல, அவர் கல்யாண சுந்தரனார் தான் வச்சிருந்தார். நம்மால் தான் அதை கல்யாண சுந்தரமா ஆக்கி கடைசியில் அந்த கல்யாணம் தமிழ் இல்லைன்னு மணவழகர்னு மாத்தினாங்க. மணவழகர் மன்றம் இன்னும் இருக்கு. யானம்னா அவர் ஒரு கூட்டம்னு அர்த்தம். இல்ல
அணம்னாலே கூட்டம், அணம்னாலே அழகுன்னு ஒரு பொருள் இருக்கிறது. இங்கே கல்யாணம்னா கூட்டம், ஆணம்னா கூட்டமும் ஒண்ணு இருக்கு. பிறகு கலிகொள்ளாய முடிஞ்சுதா? இப்ப அழுங்கல் ஊரே, நாலாவது அழுங்கல் ஊரே. அழுங்கல் ஊரே, இது அழுங்கல் ஊரு நற்றிணை 203. நற்றிணை 203வது பாடல். அது என்ன சொல்ற? ஆரவாரத்தினை உடைய ஊர். இந்த அழுங்கலுக்கு ஆரவாரம் பாருங்க. கலிக்கு ஆரவாரம், அழுங்கலுக்கு ஆரவாரம், இங்க கம்பலைக்கு ஆரவாரம், சும்மைக்கு ஆரவாரம், பேரோசை பேரொலி. இங்க ஆரவாரமிக்க ஊர். அழுங்கல், அந்த அழுங்கலுக்கு மறுபடியும் ஒரு பொருள் தரார், மேலும் இரு பொருள். அழுங்கலுக்கு மேலும் இரு பொருள். அங்க அழுங்கலுக்கு என்ன சொன்னாரு? ஆரவாரம், பேரொலி. அதாவது இப்ப பாருங்க, 833 அவற்றுள் அழுங்கல் இரக்கமும் கேடுமாகும். இரக்கம் என்ற ஒரு பொருளும் கெடுதல் என்ற ஒரு பேரும் வரும். மேலே கூறிய 4 உரிச்சொல்லுள் அழுங்கல் என்னும் உரிச்சொல்லுக்கு ஆரவாரம் என்னும் பொருளுடன் மேலும் இரு பொருள் உண்டு. அவை இரக்கம், கெடுதல் என்பனவாகும். அப்புறம் பழங் கண்ணோட்டமும் நலிய அழுங்கினன் அல்லனோ, 466வது பாட்டுல அழுங்கினன் அல்லனோ அப்படின்னா வருத்தத்தால், அதாவது விரும்பி மனத்தை தவிர்த்தான் அல்லனோ. பாருங்க, பழைய அருட்செயலும் வருத்தத்தால் அல்லது இரக்கத்தால் விரும்பின மனத்தை தவிர்த்தான், விரும்பின திருமணத்தை தவிர்த்துட்டான், அல்லது எந்த மனமோ. இது 466வது பாடல். அழுங்கினன் அல்லனோ, அது வரையும் கூட பார்க்கலாம். அழுங்கினன் அல்லனோ. என்ன சொல்றாரு? அழுங்கினன்னா பழைய பழைய அருட்செயலும் வருத்தமும் அல்லது இரக்கத்தாலும், அதாவது விரும்பின மனத்தை தவிர்த்தான். இது பாரு, அழுங்கினன் என்பதற்கு வருத்தத்தால் அல்லது இரக்கத்தால். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, குணம் அழுங்க குற்றம் உழை நின்று கூறும் சிறியவருக்கு, நாலடியாறு 353வது பாட்டு. அதாவது குணம் அழுங்க குற்றம் உழை நின்று, இங்க குணம் அழுங்க குற்றம். பாருங்க, குணம் அழுங்க என்ன அர்த்தம்? கெட்டு போக. குணம் அழுங்க என்றால் குணம் கெட்டு போக. குணம் அழுங்க என்றால் குணம் கெட்டு போக, அழிந்து போக என்று பொருள். ஆனால் என்ன? குணம் அழுங்க குற்றம் உழை நின்று, நற்குணங்கள் கெடும்படியாக குற்றங்களையே எடுத்து சொல்லுகின்ற சிற்றறிவாளர்னர்.
நாலடியார்ல வர்ற பாட்டு. நமக்கு தேவை அழுந்தம், அந்த அழுங்கலுக்கு கெட்டு போதல் தான் பொருள். அதுக்கு 834வதுல கழுமு என்ற ஒரு சொல், குறிச்சொல். கழுமு என் கிளவி மயக்கம் செய்யும். அவ்வளவுதான். கழுமு என்ற சொல்லு மயக்கம், மயங்குதல் என்ற பொருள்ல வரும். கழுமிய ஞாட்பினுள், களவழி 11வது பாட்டு. கழுமிய ஞாட்பினுள், இது களவழி 40 11வது பாட்டு. என்ன சொல்றாரு? படைகள் தலைமயங்கி சண்டை இடுகின்ற போர்க்களம். அப்படின்னா யார் தலை, எந்த தலை, எவன் தலைன்னு தெரியாதுங்க. அதுதான் முக்கியம். கழுமிய ஞாட்பினுள் என்ப போர்க்களத்தில், ஞாட்பினுள் படைகள் தலை மயங்கி சண்டையிடுகின்ற போர்க்களம். கலத்தல், ஒருவரோடு ஒருவர் கலத்தல். அது எந்த தலை, யாருடைய தலை என்று தெரியாத நிலையில் கலத்தல், மயங்கி கிடக்கிறது. இந்த கல்வி என்பது மயக்கம் தருகின்ற ஒரு கலத்தல் நிலை, ஒரு கலங்கிய நிலை. அதை தெளிவாக யாரு தலை இது என்று சொல்ல முடியாது. அதுதான் முக்கியம். பிறகு செழுமை, இது 835. செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும். ஏற்கனவே நாம செழுமையா இருக்கிறோம் சொல்றோம், அது வழக்கத்துல இருக்கு. செழுமை என்னும் உரிச்சொல் வளம் என்னும் பொருளும் கொழுப்பு என்னும் பொருளையும் கொண்டு அமையும். செழும்பல் குன்றம், அது எந்த இலக்கியம் தெரியல. செழும்பல் குன்றம் பல வளம் மிகுந்த மலை. பாருங்க, செழும்பல் குன்றம். செழும், இந்த பல் என்பது பல, குன்றம் மலை. அப்படின்னா பல வளம் கொண்ட அல்லது மிகுந்த மலை. செழும் பல் குன்றம் பல வளம் மிகுந்த மலை. இன்னொன்னு என்ன, ஒரு பொருள் வந்துருச்சா, செழுமை. இப்போ கொழுப்பு வரணும். வளம் வந்தது, இங்க பல் வளம் வந்துருச்சு. இப்போ கொழுப்பு வரணும். செழுந்தடி தின்ற சென்னாய் ஏற்றை. செழும் தடி தின்ற சென்னாய் ஏற்றை. ஏற்றைன்னா ஆண் சென்னாய்னு அர்த்தம், வேற ஒண்ணு. இந்த தடின்னா தசை, தசை பிண்டம், அதாவது தசை துண்டு. தொடை கை, அந்த இறைச்சியை கூட தடி என்று சொல்வார்கள். அதுல விவேக சிந்தாமணியில பாட்டு இருக்கு, இப்படிதான். தடியை போட்டுட்டுதான் நீ மீனை பிடிச்சேன்னு ஒரு நரியை கேட்கற. அதனால இப்ப இங்க என்ன, செழுந்தடினா நல்லா கொழுத்த. இங்க செழும் என்பது என்ன, கொழுத்த அந்த தசையை தின்ற சென்னாய், ஆண் சென்னாய் தான் பொருளும். அப்போ நமக்கு என்ன, இந்த கெழுமை என்பது கொஞ்ச நேரம் உட்காரும், தெரியல. கெழுமை என்பது செழுமை.
செழுமை என்பதற்கு வளம், கொழுப்பு ரெண்டு பொருள் வந்து. இந்த கொழுப்பு என்பதுக்கு செழுந்தடி என்பது கொழுப்பு தடி, கொழுப்பு தசை. தின்ற சென்னாய் ஏற்றைன்னா ஆண் சென்னாய். அங்க வளம்னா வந்துச்சு, பல வளம் மிகுந்த செம்பல் குன்றம், செழும் பல் குன்றம். இந்த செழும் என்பதற்கு வளம் என்ற ஒரு பொருளும், இந்த செழும் என்பதற்கு தடின்னா கொடுத்த தசையுடைய தசை பிண்டம், அதாவது இறைச்சி துண்டு, அவ்வளவுதான். அப்புறம் விழுமம் 836, விழுமம் சீர்மையும் இடும்பையும் செய்யும். தொடங்குறோம். விழுமம் 836, விழுமம் சீர்மையும் இடும்பையும் செய்யும். விழுமம் என்னும் உரிச்சொல் சீர்மை, சீர்மைக்கு சிறப்புன்னு தெரியும் உங்களுக்கு. சீர்மை என்ற பொருளிலும் இடும்பை தெரியும், இடும்பைன்னா துன்பம், இடும்பை என்னும் பொருளிலும் வரும். போங்க, விழுமியோர் நாலடியார் 159வது பாட்டுல விழுமியோர் வரும். நாலடி 159. இந்த விழுமியோர் என்னன்னா சீர்மையோர் சிறப்புக்குரியோர். சீர்மைனாலும் சிறப்புனாலும் ஒண்ணுதான். அததாங்க விழுமம்ன்றது யாருக்கும் தெரியாதுன்னு அவர் காலத்துல தெரியல, உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. விழுமம் என்பால் சீர்மை சிறப்பு. விழும் சீர்மை அல்லது சிறப்பு. சிறப்புக்குரியோர் தான் பொருள். அதே மாதிரி வேற்று இல்லா விருந்தினை பிறந்து, பாருங்க, விழுத்தினை, விழுத்துன்றார். விழுமை என்பதற்கு விழுத்து. இந்த விழுத்துக்கு இது என்ன? புறநானூறு 27, புறநானூறு 27வது பாட்டுல வேற்று இல்லா விழுத்தினை பிறந்து, வேற்றுமை இல்லாத சிறந்த குடியில் பிறந்து. இந்த விழுத்துக்கு என்பது சிறந்த குடியில் பிறந்து. அந்த விழுமையை தான் இங்க விழுத்துன்றார். அது விழுந்து இல்ல, விழுத்தினை தான். விழுத்தினை புறநானூற்றுல விழுத்துன்னு இருக்கு. விழுந்துன்னா வேற பொருள் வந்துடும் இல்லையா, கீழே விழுந்துன்ற வினை சொல்லாயிடும். அதனால விழுத்து என்பது விழுமுதான். இப்போ புறநானூற்றுல 27வது பாட்டுல என்னன்னா சிறந்த குடியில் பிறந்து, அதான் பொருள். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள், நின்னூறு விழுமம் கலைந்தோன் அகநானூறு 170. அதாவது நின்னூறு விழுமம் கலைந்தோன், இது வந்து அகநானூறு 170, அகம் 170. இன்னொரு விழுமம் கலைந்தோன், இதுக்கு பொருள் என்ன? உனக்கு நேர்ந்த துன்பத்தினை. இதே பாருங்க, இந்த விழுமம் என்பதற்கு துன்பத்தினை எப்படி நேர் எதிர்பொருளா இருக்கு. அதாங்க இது பாருங்க, நேர் எதிர்பொருளா இருக்கு. இங்கே விழுந்தும் விழுமம் என்பது சிறப்பு சீர்மை.
இங்க என்ன இருக்கு? துண்ணறு, அது துன்பம். அதே விழுமம் துன்பம் என்கின்ற பொருளில் அகநானூற்று 170வது பாடல்ல இருக்கிறது. அப்போ அவர் காலத்துல இந்த விழுமம் என்பது சிறப்புக்குரிய சொல்லாகவும் இருக்கிறது, துன்பத்தை தருகின்ற சொல்லாகவும் அது வந்திருக்கிறது. கருவி ஜூன் 837. நாம கருவின்னா ஒரு ஆயுதம் என்ற பொருளை சொல்லி கொண்டிருக்கிறோம். இவர் சொல்றது தொகுதின்றாரு. திரட்சி, தொகுதி, தொகுப்பு. கருவி தொகுதி 837வது நூற்பா. கருவி என்னும் உரிச்சொல் தொகுதி என்னும் பொருளை தரும். கருவி வானம் கதழ் உரை சிதறி. அகநானூறு 4. கருவி வானம் அது வந்து எடுத்துக்கலாம். கருவி வானம் என்னன்னா, அதாவது மின்னலும் இடியும் புயலும் ஆகிய இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தொகுப்பு. இந்த கருவி வானம் என்பதற்கு என்ன பொருள்னா, மின்னல், இடி, புயல் ஆகிய அனைத்தும் சேர்ந்து இருக்கின்ற வானம். கருவி வானம் என்பதற்கு மின்னல், இடி, புயல் எல்லாம் சேர்ந்த ஒரு வானம். அப்போ ஒரு தொகுப்பு, ஒரு தொகுதி, ஒரு திரட்சி, ஒரு கூட்டம். கமம், இது ஏற்கனவே நான் பல முறை சொன்னதுதான். கமம் நிறைந்து இயலும். இது 838. கமம் என்னும் உரிச்சொல் நிறைவு என்னும் பொருளை தரும். கமம் சூழ் மாமழை. அகநானூறு 43. பாருங்க, கமம் சூழ் மாமழை. அகநானூறு 43வது பாட்டு. இதுக்கு என்ன? நிறைந்த அதாங்க. ஏன் இஞ்சி இருக்குது? இம்மு தா வந்தா இஞ்சி ஆயிடும். அதுதான் கமம் தான். அது தானா அந்த சா வர்றதுனால இஞ்சி ஆயிடும். கமம் தான் நமக்கு தேவை, கமம் தான். அது அகநானூறுல அவ இலக்கணப்படி மகரம் இந்த சா வர்றதுனால இஞ்சி ஆயிடும். கமம் சூழ் மாமழை, அதாவது நிறைந்த சூழினை கொண்ட பெருமழை முகில். பெரு மழை முகில். இங்க பாருங்க, நமக்கு தேவை கமம் தான். இந்த கமம் என்பது நிறைந்த என்ற பொருள் வருது. கமம்னா நிறைந்த சூழ். சூழ்னா மேகம், சூழ் கொண்ட மேகம், அதாவது மழை பெய்வதற்கு அணியமாக இருக்கின்ற முகில், அதாவது கார் முகில். அதுதான் அடுத்து வர போறாரு. அதாவது ஈலே தான் சொல்றாரு, ஈலே தான் உண்டு. கமம் சூழ் மாமழை, நிறைந்த சூரியனை கொண்ட பெருமழை. கமம் என்பதற்கு நிறைவு என்னும் பொருளும் முழுமை என்னும் பொருளும் உண்டு. கமம் என்னும் சொல்லே காமம் என்று முதல் நீண்டது. மலரினும் மெல்லிது காமம் என்றார் திருவள்ளுவர். நான் எழுதி வச்சுக்கலாம். அப்போ முழுமையான இன்பத்தை தான் அவர் காமம் என்று சொல்லுகிறார். அதனாலதான் யாரும் முழுமையான இன்பத்தை தூக்கல் என்றார். மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செல்வி தலைப்படுவார்.
இப்போ அரிக்கு வர அரி 839 அரியே ஐமை. அப்ப அது அதாவது மென்மை ஐமைன்னா பாருங்க, வேற என்னென்னமோ சொல்லுதெல்லாம் மென்மை ஐமைன்னு தான் சொல்றோம். நம்ம தமிழ்ல மென்மை. அரியே ஐமை. அரி என்னும் உரிச்சொல் மென்மை என்னும் பொருளை தரும். அரி மயிர்த்திரள் முன்கை புறநானூறு. அரி மயிர்த்திரள் முன்கை. இது புறம் 11. இதுக்கு என்ன பொருள்? மென்மையான மயிர் நிறைந்த முன்கை. பலருக்கு பார்த்திருக்கலாம், இங்கெல்லாம் முடி இருக்கும். அந்த கையை சொல்றாரு. இதே அதுல புறநானூற்றுல 11வது பாட்டுல மென்மையான இங்க நமக்கு தேவை அரிக்கு மென்மையின் பொருள். இதுக்குதான் ஒரு அகராதியில 130 பொருள் இருக்கிறதுன்னு சொன்னது. இதுதான் அந்த அரி என்பதற்கா மயிர் திரளா? ஆஹா, மயிர்த்திரள் அதாவது முன்கை புறம் 11 மென்மையான அதாவது மயிர் நிறைந்த முன்கை. அதாவது இதே நான் ஒரு சொல் இங்க சொல்லணும். இந்த மயிர் என்பதற்கு பலர் கூச்சப்படுகிறார்கள். திருவள்ளுவர் தாராளமாக பயன்படுத்தி இருக்கிறார். காரணம் என்னன்னா தவறே இல்லை. அதாவது மா இரு என்று சொல்லது. மா இருன்னா மை இரு. மை தப்பா சொல்லிட்டேன். மை இருதான். இந்த மை என்பது கருமை அப்படின்னு பொருள். கருமை நிறைந்த முடி, அதுதான் அதுக்கு பொருள். மயிருக்கு என்ன பொருள் தான்? கருமை நிறைந்தது, கருமை உடையது, வேற ஒண்ணுமே இல்லை. நரைத்த முடிய சொல்லக்கூடாது, வேற ஒண்ணும் இல்லை. அவர் நரைத்த முடிய சொல்லல, அவரு கருத்த முடிய சொல்றார். அவ்வளவுதான், அது நீளமாயிடு. இவர் மயிர் என்பது கருத்த முடியை சொல்லுகிறார். அதனால தவறே இல்லை. மயிர் என்பது தவறான சொல் இல்லை. தவறா நாம கருதி கொள்றோம், அவ்வளவுதான் தவறு. அதனால மயிர் தான் மயிர் என்று ஆகிறது. இப்ப தெரியும் உங்களுக்கு, ஈ இந்த ஈ ஆகி மயிர்னு ஆயிடு. மயிர் மயிர். அப்புறம் இந்த ஐமைக்கு என்ன? ஐமைன்னா மென்மை. இங்க அரின்னா மென்மை, ஐமைன்னாக மென்மை. அந்த ஐமை என்னும் சொல்லுக்கு மென்மை, பகட்டு, அரி, அரிசி, அழகான உள்ளிட்ட 131 பொருள் இருக்கின்றன. 130 பொருள் இருக்கிறது. தமிழ் சொல்லிலேயே அதிகமான பொருளை கொண்ட ஒரு சொல் இந்த அரிதான். கவவு, இது 840வது பாடல், இது நூற்பா. கவவு அகத்திடுமே. கவவு என்னும் உரி சொல்லுக்கு அகப்படுத்தி நிற்றல் அப்படின்னா அணைத்து கொண்டு நிற்றல் என்று பொருள். அகப்படுத்துறதுன்னா அணைத்து கொள்வது என்னும் பொருள் உண்டு. கவவு கை நெகிழாது. சிலப்பதிகாரத்துல 161 முதல் காண்டத்துல 61வது வரியில வருகிறது. கவவு கை நெகிழாது அப்படின்னா பிரிந்த கையை விடாமல் அணைத்து கொண்டு சென்றான். வளைத்து பிடித்த கையை நெகிழ விடாமல் அணைத்தபடி சென்றான் என்று பொருள். இந்த கவவு கை என்பதற்கு வளைத்து, கவவு கை, கவவு கை, அதுக்கு பிளவுபட்ட கைன்னு சொல்லலாம்.
கவவு என்றால் பிளவு. இதுதான் காவு என்று ஆனது. காவு என்ன தெரியுமா? தோளிலே காவடி சுமந்து செல்லுகிறார்களே, அது ரெண்டு பக்கமும் இருந்ததுனால, ரெண்டு தோளிலையும் இருந்ததுனால அதுக்கு பேரு கவவு, காவு ஆகி காவு தடி என்று ஆனது. அதுதான் காவடி. இந்த கவவு என்பது ரெண்டு பிளவு. அது மட்டும் இல்ல, இப்படி இப்படி பிறந்து இருந்தா கூட இதுக்கு பேரு கவவு தான். இதுக்கு கவட்டை என்று இப்படி பிறந்து இருந்தாலும் அதே மாதிரிதான் கவடுன்னு வந்ததுக்கே காரணம் அதுதான். அப்ப அவன் கவடா நடந்துக்கிறான்டான்னா ஈரெண்ணம் ஓர் எண்ணம் இல்லை. கவவுக்கை நிகழாது என்பது வளைத்து வளைத்து பிடித்த கையை நெகிழ விடாமல் அணைத்தபடி சென்றான் கோவலன். அதான் அது பொருள். இதுக்கு அணைத்தபடி என்று சொல்லலாம், கையை நெகிழ விடாமல் என்று சொல்லலாம், வளைத்து பிடித்தபடி என்று சொல்லலாம். அதுதான் அப்படின்னா அணைத்தபடி கையை அணைத்து கொண்டு போகிறான். அவன் தான் ஆளையே அணைத்து கொண்டு போறது இல்ல, கையை அணைத்து பிடித்து கொண்டான். கையை அணைத்து ஆமாம்மா கவுனர் இவன் கையா ஐயா, அவளுடைய ரெண்டு கை இல்லை, இவன் கையும் அவ கையும் ரெண்டு கை. அப்படி பாத்துங்க வருமாங்க. ஆமாயா யா, அவளுடைய ரெண்டு கையும் அப்படி பண்ணக்கூடாது. இவனுடைய கையும் அவளுடைய கையும் அணைத்தபடி. அதான் அப்படிதான் பார்க்கணும். ரெண்டு கையும் சேர்த்து அணைச்ச பிற்பாடு எப்படி நடப்பாங்க? இது நடக்கும் போது நடந்தது, நடக்கிறாரு. சரி, இவ பார்க்கலாம். துவைத்தல், திளைத்தல், இயம்பல், இரங்கல் ஆகிய 4 சொல்லுக்கு பொருள் தரார். 841 துவைத்தலும், திளைத்தலும், இயம்பலும், இரங்கலும், அதாவது இசை பொருட்கிளவி என்பனார் புலவர். இதெல்லாம் இசையில வரும். துவைத்தல், திளைத்தல், இயம்பல், இரங்கல் என்னும் 4 உரி சொல்லும் ஓசை தழுவிய இசைப்பொருளை உணர்த்தும் என்று இலக்கண சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். இப்ப வாழ்வளை துவைப்பவும் புறநானூறு 158. வாழ்வளை துவைப்பவும், இப்போ துவைப்பமும் வெட்டுகிறான். வாழ்வளை துவப்பவும் அதுக்கு என்ன பொருள்னா, இந்த வாழ்வளை என்பது வெண் சங்கு. வளைனா சங்கு, வாள்னா வெண்மை. வாளறிவன் திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க. வால் வளை துவை. இங்க வால் வளைன்னா வெண் சங்கு, துவைப்பவும் நான் ஒலிக்கவும். இங்க துவைப்பவும்னா ஒலிக்கவும். வெண் சங்கு ஊதவும் கூட சொல்லலாம், வெண் சங்கு முழங்கவும் சொல்லலாம், ஒலிக்கவும் சொல்லலாம், ஊதவும் சொல்லலாம். சங்கே ஊது சங்கே, ஊது ஊது சங்கே இருக்கிறது. பிறகு ஆமா நல்லேறு சிலைப்ப. ஆமா நல்லேறு சிலைப்ப, இதுதான் நமக்கு தேவை. சிலைப்ப இது முருகாற்று திருமுருகாற்றுப்படை 315வது வரி. திருமுருகாற்றுப்படை. அதாவது காட்டு பசுவாகிய, ஆமா என்பது காட்டு பசு, காட்டு பசுவாகிய நல்லேறு காளை, நல்லேறு சிலைப்ப, அதாவது சிலைப்பு தான் அங்க போட்டாச்சு.
சிலைப்பனா பிளிர, பிளிரன்னா ஒலிக்க, கத்த, குரல் கொடுக்க, என்ன வேணா சொல்லலாம். பிளிர. அப்புறம் ஓசை தன்னூர் நெடுமதில் வரைப்பின். இங்க ஓசை சொன்னார் இல்லையா, அதாவது இயம்பல், இயம்பல் தான் ஓசை. இந்த இயம்பல், இயம்பல் ஓசை அப்படின்னா ஒலிக்கன்னு பொருள். அப்போ கடிமனை இயம்ப பாருங்க, கடிமனை இயம்ப. இந்த இயம்ப என்றால் அதாவது புறநானூறு 36வது பாட்டு, புறம் 36. அதுக்கு என்ன பொருள்னா, அதாவது ஒலிகளுள் காவல் மிகுந்த கெடுமதில் நிகழ்ந்த, ஒலி நகருள், ஒலி நகருள் காவல் மிகுந்த நெடுமதில் சூழ்ந்த அரண்மனையில் பிளிர. வல்லினராவா? பிளிரா நல்லேறு, அது பிளிறுதல் அதுக்கு வருதா? சரி சரி. ஆமா, பிளிர. பிளிர வள்ளி, வல்லினர்வு தான் வரும். அதுல எல்லாம் இடையெண்ணம் தான் இருக்கா? தப்பா இருக்கும், தப்பா இருக்கும். கடிமனை இயம்ப என்பது இங்க காதுகளில் ஒலிக்கும் ஒன்றோ, இங்க இயம்ப என்பது ஒலிக்கும் ஒன்றோ. என்று பொருள். இயம்பு ஆயிடுச்சு. முதல்ல பார்த்தோம் துவைப்ப, இரண்டாவது சிலைப்ப, இப்பொழுது இயம்ப. 3 முடிஞ்சது. 4வது இரங்கல். இரங்கலும் ஒலித்தல் தான். இரங்கல்னா மனம் இறங்கிறது, இறக்க உணர்வு வேறு. இந்த இடத்தில் ஒலிக்க. ஏறு இறங்கு இருளிடை பாருங்க, ஏறு இறங்க, ஏறு இறங்க இருளிடை. அது பாருங்க, இங்க ஏறு இறங்க என்றால் காலை புளிரும், இங்க சரியா இருக்கு வல்லினரு. காலை புளிரும் இருளிடை பாருங்க. இங்க இறங்க என்பதுக்கு பிளிறுதல், ஒலித்தல், கத்துதல், கூவுதல் என்று பொருள் கொள்ளலாம். கூவுதலும் வரும், ஒலி தானே, அது தேவை ஒலிதான். இரங்கல், இரங்கல் என்றால் ஒலித்தல். இந்த இரங்கலுக்கு இறக்கப்படுதல் என்ற பொருள் இல்லை, அவ்வளவுதான். நம்ம ஏகப்பட்ட இந்த உரியல்ல ஏகப்பட்ட சொல்ல எல்லாம் மாற்று பொருள், எல்லாம் மாற்று பொருள். அப்புறம் இரங்கல் மேலும் ஒரு விதி, இரங்கலுக்கு இன்னொரு விதி சொல்றார் 842. அவற்றுள் இரங்கல் கழிந்த பொருட்குமாகும். பாருங்க, இரங்கல் என்னும் உரி சொல்லுக்கு ஓசை என்னும் பொருளுடன் கடிந்ததை பற்றிய பொருளும் உண்டு. அதாவது இனி நினைந்த இரக்கம் ஆகி ஆனின்று, இனி கடிந்ததை நினைத்து இரக்கமாக, அவனா போனது போட்டுப்பா, போனதுதான் போ. அதாவது கடிந்தன்னா போனது போ, அதை பத்தி என் மறுபடியும் வருத்தப்படுற அப்படின்னு, போனது போச்சுப்பா. பாருங்க, இனி நிறைந்த இரக்கம் ஆனின்று, இனி
நினைந்த நினைந்த இரக்கம் ஆனின்று ஆகின்று ஆகின்று ஆகின்று. இது புறநானூறு 243வது பாட்டு. என்ன சொன்னா, இனி கழிந்ததை நினைத்து, அதாவது போனதை பத்தி ஏன்பா கவலைப்படுற, கழிந்ததை நினைத்து இரக்கமாக இருக்கின்றது. அத நினைச்சு எனக்கு இரக்கமா இருக்குது, நினைத்து இரக்கமாக இருக்கிறது. அது கடிந்ததை நினைத்து. இங்க இரக்கம் என்பதற்கு கழிந்ததை, போனதை பற்றி ஏன் கவலைப்படுற அப்படின்ற பொருள்ல அது இருக்கிறது. அப்போ இரக்கம் என்பதற்கு கழிந்தது போனது என்ற பொருளும் இருக்கிறது. என்ன பண்றது, அதுதான் அந்த காலத்துல பயன்படுத்திட்டாங்க, அப்புறம் தானே இலக்கணம் வருது. அதனால இந்த பொருளையும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு எடுத்து கொடுக்குறாரு, அவ்வளவுதான். நாம ரெண்டு பொருளையும் பயன்படுத்த வேண்டியதுதான். அதுக்கு தானே அவர் தர்றாரு. அது மட்டும் இல்ல, இல்ல இல்ல, நாம பயன்படுத்துறது மட்டும் இல்லை, சங்க இலக்கியங்களை படிக்கும் போது இந்த ரெண்டு பொருளை பார்த்து பொருள் எடுக்கணும். போடலாமா? அருமையான செய்தி. அதான் ஒரு அகராஜ். இளம்பாடு ஒர்க்கம் 843. இளம்பாடு ஒர்க்கம் 1002 வறுமை. இந்த இளம்பாடு என்ற ஒரு சொல்லும், இளம்பாடு இளம்பாடு அதே மாதிரி ஒர்க்கம் என்ற சொல்லும் வருத்தம் என்ற பொருள்ல, வறுமை என்ற பொருள்ல வரும். பாருங்க, அதுதான் வர்க்கம்னா ஆயிடுச்சு. ஒர்க்கம்னா வர்க்கம் ஆயிடுச்சு, அது வர்க்கடம். பாருங்க, இளம்பாடு என்னும் உரி சொல்லும், ஒர்க்கம் என்னும் உரி சொல்லும் வறுமை என்னும் பொருளை குறித்து வரும். இளம்பாடு ஒக்கல், புறநானூறு 285. இளம்பாடு ஒக்கல், ஒக்கல்னா சுற்றம், ஒக்கல் புறம் 285. அதுக்கு என்ன சொல்றாரு, வறுமையின் சுற்றம். பாரு, அதுக்கப்புறம் ஒக்கல் ஒர்க்கம், இதுவும் புறநானூறு தான், 327. அதுக்கு என்னன்னா, சுற்றத்தாறு அது வறுமை. சுற்றத்தாரது வறுமை, சுற்றத்தாரின் போடலாம், சுற்றத்தாரின் வறுமைன்னு போடலாம். அது ஒண்ணு இல்ல, அது தார் போட்டாக்கா இன்னும் அங்க தொக்கி இருக்குதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. தொகை சுத்தத்தார் வறுமைன்னா சுத்தத்தாரின் வறுமை, சுத்தத்தாரினது வறுமை அங்க தொகையாக நிற்கும். தொகைங்க, அதாவது தொகைன்னா என்ன, 5ஆம் வேற்றுமை தொகை. ஆமா, 6ஆம் வேற்றுமை தொகை, அதான் மறைந்து நிற்கும். அதனால சுத்தத்தாரின் வறுமைன்னு சொல்லலாம், சுத்தத்தாரினது வறுமைன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா இங்க ஒக்கல் என்பது சுற்றத்தார், இது திருவள்ளுவரும் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால ஒர்க்கம் என்பதற்கு இங்க பொருள் என்ன, இந்த இளம்பாடு என்பதும் ஒர்க்கம் என்பதும் வறுமையின் பொருள்ல வருது. அதுதான் நமக்கு தேவை. வறுமை இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இளம்பாடு என்பது ஒரு சொல்லு, அவ்வளவுதான்.
பாடுன்னா உழைப்பு. உழைப்பு செயல் ஐயா. பாடு என்பது உழைப்பு செயல், அதுதான் போடு. இளம்பாடு என்பது பேர் உழைப்பாக கூட இருக்கலாம், உழைப்பு இல்லாததுன்னு கூட சொல்லலாம். உழைப்பு இல்லாத ஆனா இங்க வறுமை என்ற பொருள்ல வந்திருக்கு. இதான் நமக்கு தேவை. ஆனா உழைக்கலன்னா வறுமை தானே. ஏ உழைக்கலன்னா வறுமை தானே. நீ சொல்ற மாதிரி உழைக்கலன்னா வறுமை. ஏண்டா நான் பாடுபட்டு கொண்டு வந்தேன் அது சொல்றேன்ல, நான் பாடுபட்டு கொண்டு வந்தேன்னு நீ பாடுபடல. நிமிர்தல் பாய்தல் இது ரெண்டு சொல். 844 நிமிர்தலும் பாய்தலும் பறத்தல் பொருள. நிமிர்தல் என்னும் உரி சொல்லும், பாய்தல் என்னும் உரி சொல்லும் பறத்தல் என்னும் பொருளை தரும். அதாவது தருமணல் நெமிரிய திருநகர் முற்றத்து நெடுநெல்வாடை 90வது வரி பாருங்க. தருமணல் நெமிரிய, இங்க வந்து நெமிரிய நமக்கு தேவை. நெமிரிய என்றால் தருமணல் பரந்த, இந்த நெமிரி என்பதற்கு பரந்த, பரந்த பரப்பளவுடைய. இந்த கடலுக்கு பறவைன்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இந்த பறவை பறந்து இருப்பது என்பது பொருள் தான் பறவை. அதே மாதிரி உலகத்துக்கு பாருன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அதுவும் பறந்ததுதான் பாரானது. பறந்து இருப்பதுதான் பார். பாரும் பறவையும் பறந்து இருப்பதுதான். இதெல்லாம் அவர் சொல்லல, இது சொல்லாத செய்திகள். அது ஊடும் பாவுன்றது என்ன தெரியுங்களா? அதாவது இல்ல 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 பாருங்க, இதெல்லாம் நூலு. பாவு இதுல ஊடி போகுது, குறுக்க குறுக்க நேரா இருக்கிற நூல்ல குறுக்க நூலை பாய்ச்சுகிறது. பாருன்னா அதாவது பாவுனால நூலுக்கு ஆகி வந்தது. பாவுனாக்கா நூலே இல்லை. பாவுன்னா அந்த நூலு மேல கஞ்சி ஏத்துறாங்க தெரியுமா, அது பேர் தான் பாவு. அந்த கஞ்சி அது மேல பாவி நிக்குதுன்னு அர்த்தம். பாவுதல் அதுதான். என்ன ஆயிடுச்சுன்னா ஊடுதல்னா இந்த குறுக்கு அதாவது குறுக்கு நூலும் நெடுக்கு நூலும் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாவுன்றது நூலு தான், அது நீட்டு நூலை காட்டுகிறது. குறுக்கு ஊடுதுன்றதுதான் இடையில போற நூலை காட்டு. அது வந்து அந்த இது என்னது, அது ஒரு கருவி இருக்கு, அது பேர் நல்ல பேர் ஆச்சு. இல்ல அதாங்க நூலை தூக்கின்னு ஓடும், குறுக்க போய் போய் வரும். நாடா வேறையா? அது நாடாவால தட்டுறான், தட்ட தட்ட அது அது நல்ல பேர் இருக்கு. எலி குஞ்சு மாதிரி ஓடும், ஓடி வரும், ஓடும் ஓடி வரும். அதான் தறி போடும் பாடு நான் போட மாட்டேன்னு சொல்றாரு. தறி என்பது மொத்தத்துல அந்த நூலை எடுத்து போய் குறுக்க கொண்டு போய் வரும். இப்ப நமக்கு இந்த ஊடும் பாவுன்றது அது இல்லை. சரி, அதுக்கப்புறம் புன்னுமிழ் குருதி முகம் பாய்ந்து இழி தர. அதாவது முகத்தில் பறந்து, அதான் பாருங்க, புன்னுமிழ் குருதி முகம் பாய்ந்து பாய்ந்து இழி தர. இங்க பாய்ந்து என்பது பறந்தன்னு அர்த்தம், வேற ஒண்ணு. பாய்ந்து அதாவது புன்னுமிழ் குருதி முகம் பாய்ந்து இழிதரன்னா, புண் உமிழ்கின்ற குருதி முகத்தில் பறந்துன்னு அர்த்தம். பாய்ந்துன்னா பறந்து, அது படிந்து அதிகமாக தேங்கி முகத்தில் பாய்ந்து இழிவினை உண்டாக்க. இங்க நமக்கு தெரிந்து இந்த எமிர்தல் பாய்தல் என்பதற்கு பறந்த என்ற பொருள் உண்டு. எமிர்தல் பாய்ந்து என்பதற்கு பறந்து என்ற பொருள்.